ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல சிறுகுடலை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது பார்ப்போம். சிறுகுடலில் நல்லா 3 டைம் 4 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமாக. ஏன்னா குடலில் அசடாக இருக்கும். அதனால் முதல்ல சாதா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிறுகுடலை எடுத்து ஈக்குவரில் குச்சியை அந்த ஹோல் இருக்கிற இடமா பார்த்து உள்ளே விட்டுறணும். இந்த மாதிரி ஹோல் இருக்கிற இடமா பார்த்து உள்ளே விட்டு அதை நல்லா உள்ளே இழுத்துட்டு முனையை பிடிச்சி குச்சை ஃபுல்லாக எடுத்துட்டு இப்படி இழுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குடலில் உள்ள அசடு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குடலில் கத்தியால் கீச்சி அதில் உள்ள அசடை ஃபுல்லாக எடுத்து போடுவாங்க. அது இன்னொரு மெத்தடு. எங்களுக்கு இதான் ஈஸியான மெத்தடுன்னு நாங்கள் இது செய்கிறோம். அதுக்கப்புறம் பெருக்குடலை அதே மாதிரி 3 தண்ணி 4 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, தேவையில்லாத அசட்டு கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு, வெந்நியை தரன்னு கொதிக்க வச்ச வெந்நியை இந்த 2 குடலையும் தனித்தனி சட்டியில் வச்சதில் ஊற்றிடணும். ஊற்றி 2 மினிட்ஸ் விட்டுறணும் அப்படியே. அப்போதான் இந்த பெருக்குடலில் உள்ள மேலே தொலி மாதிரி இருக்குல்ல, இதை ஆட்டுப்பூன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்குடல் பூன்னு சொல்லுவாங்க. இது வயிற்று புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இதை சில பேர் குடலை அறியும் போதே இந்த பூவை உரிக்காமல் அப்படியே குடலோடு சேர்த்து செய்வாங்க. நாங்கள் இதை உரித்து தனியாக எடுத்துட்டு ஆட்டுக்குடல் பூன்றதை தனியாக ஒரு ரெசிபியாக நாங்கள் பண்ணுவோம். அந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இது சூடாக இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த குடல் பூவை நல்லா தேய்ச்சி விட்டோன்னா அழகாக உதிர்ந்தாப்பில் வந்துடும். இப்போ எப்படி செய்யறது சொல்கிறேன் பாருங்கள். கத்தி எடுத்துட்டு அந்த குடல் பூ இருக்கிற இடத்த நல்லா தேய்ச்சி விட்டுறணும். சூடாக அந்த குடலை எடுத்ததுக்கப்புறம் அந்த பூவை தேய்ச்சா டக்குன்னு வந்துடும். இது ஆறுனதுக்கப்புறம்லாம் இதை தேய்ச்சி விட்டோன்னா வராது. அதனால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சுத்தமாக ஆறிடக்கூடாது. இப்போ இந்த பூ அழகாக வந்துருச்சா, இந்த பூவை தனியாக எடுத்து வச்சுருக்கணும். சுடு தண்ணியில் போட்டனால ரொம்பவே ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் மிதமான சூடு, கை பொறுக்கிற அளவுக்கு சூடுனா நம்ம கையால் எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்கிறனால நாங்கள் கொஞ்சம் பகுதியை கத்தியால் எடுத்துகிட்டு மீதி பகுதியை மிதமான சூட்டில் இருக்கிற பகுதியை ஃபுல்லாக கையால் எடுத்துடுறோம். இங்கே பாருங்கள், குடல் பூ என்ன அழகாக உரிக்கவும் தானாக அப்படியே வருதுன்னு. இது ரொம்பவே நல்லது. ஆட்டுக்குடல் பூ சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக சமைச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ ரெசிபி எப்படின்றத உங்களுக்கு நான் போடுறேன். இந்த மாதிரி அழகாக குடல் பூவை நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நாங்கள் தனியாக எடுத்து எதுக்கு சாப்பிட்றோன்னா, சில பேர் குடலோடு சாப்பிடுவாங்க. நாங்கள் எதுக்கு தனியாக எடுத்துடுறோன்னா, அது வாயில் ஒரு மாதிரி நரன்னு படும் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது. அதனால தான். அதுக்கப்புறம் தண்ணியில் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த பெருகுடலையும் சிறுகுடலையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஒரு இடத்துல ஒரு அழுக்கு கூட இல்லாமல் பூவை ஃபுல்லாக தனியாக நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு அதில் வச்சுருக்கணும் பெருகுடல் ஃபுல்லாக. இது பெருகுடல் அலசுறது ரொம்ப ஈஸி தான். துணி எப்படி அலசுவாங்களோ அந்த பதத்தில் நல்லா அலசி எடுத்துட்டு வச்சுக்கணும். ஆட்டுக்குடல் பூவும் இப்போ பெருகுடலும் ரெடி ஆகிடுச்சி. அடுத்தது சிறுகுடல் எப்படி கழுவுறதுன்றதை பார்ப்போம். அது நம்ம சுடு தண்ணியில் வச்சுருந்ததை அப்படியே விட்டுட்டோம், இன்னும் அதை எடுக்கலை. ஏன்னா அதிலலாம் பூ எதுவும் இருக்காதுல்ல, அதனால் அது சுடு தண்ணியிலே இருந்தால் கொஞ்சம் அழுக்கு ஃபுல்லாக போகும். இதையும் துணி அலசுகிற மாதிரி ஒவ்வொரு குடலாக அலசினாலும் ஓகே தான், இல்லை மொத்தமாக சேர்த்து துணி அலசுகிற மாதிரி அலசினாலும் ஓகே தான். அலசி இப்படி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து தனியாக அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. குடலை நல்லா சுத்தமாக அலசிடணும். தான் எந்த கவுச்ச ஸ்மெல்லும் வராது. இங்கே பாருங்கள், அழுக்கு ஃபுல்லாக அந்த தண்ணியோடே போயிடும். வெந்நியில் போட்டு கழுவுறதுனால குடல் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குன்ட்டு வெள்ளைன்னு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கழுவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சிறுகுடலை குச்சை வச்சு எடுக்கிறது, பெருக்குடலை அழகாக பூவை கையாலே சுடு தண்ணியில் போட்டனால எடுக்கிறது. இது ஆட்டுக்குடல் பூ, இது பெரிய குடல், இது சிறுகுடல். இப்போ நம்ம பீஸாக தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். சிறுகுடலை இந்த மாதிரி சின்னதாக அழகாட்டு ஒரு ரப்பர் பேண்ட் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா குடலையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போதான் சின்ன பீஸாக வாயில் சாப்பிடும்போது கிடைக்கும். இல்லைனா ரொம்ப இப்படியே போட்டோன்னா ரொம்ப பெரிய பீஸாக இருக்கும், நம்மளுக்கு பார்க்கவும் ஒரு மாதிரியாக இருக்கும். சின்ன பீஸாக போட்டால் தான் பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு கறி துண்டு மாதிரி இருக்கும்.
அடுத்தது பெருக்குடல் எப்படி கட் பண்ணுறது பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். முதல்ல ஒரு பெரிய குடலை 4ஆ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கறி துண்டு சைஸில் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இப்போ 2ஆ கட் பண்ணிக்கிறோமா, அதை 2ஆ கட் பண்ணது திரும்பவும் ஒரு 2ஆ கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கறி பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்படி தான் சிறுகுடலையும் பெருகுடலையும் பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுட்டு கூட ஒரே ஒரு தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சமைக்கிற வேலை தான். குடல் அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு, டைமும் ரொம்ப நம்மளுக்கு சேவ் ஆகும். அதுக்கப்புறம் குடல் செய்கிற வீடியோ அப்படின்றத உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.